மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளி ஆச்சரியமானது, அபூர்வமானது, அதிசயமானது, ஆனா உண்மையானது. இந்த ஒரு செய்தி கேள்விப்பட்டு இந்திய செய்தி இருக்குமோ என்றுதான் நான் ஆரம்பத்தில் நினைச்சு கொண்டேன். ஆனா அது நமது நாட்டில் நடந்தது என்பதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதுதான் ஒரு வைத்தியசாலை வளாகத்துக்குள்ள ஒரு மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்திதான். இது எங்க நடந்த, எப்படி நடந்த என்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய இந்த காணொளி தாங்கி வருது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அனுராதபுர போதனா வைத்தியசாலையில பணிபுரிகின்ற 31 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வைத்தியர் தமது கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு 10ஆம் தேதி அவ தங்குற விடுதிக்கு போனதாக சொல்லப்படுது. இன்னொரு கருத்தின்படி ஒன்கோல் அறையில அவ தங்கியதாகவும் சொல்லப்படுது. இந்த சந்தர்ப்பத்துல இனம் தெரியாத ஒரு நபர் கத்திய காட்டி பலாத்காரம் பண்ணி கற்பழித்து தப்பி போனதாக அங்கு பேசப்படுது. இந்த ஒரு விஷயம் குறித்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் அமைந்திருக்குது. இது போன்ற செய்திகள் எல்லாம் இந்தியா போன்ற நாடுகள்ல தான் நடக்கிறத பார்த்திருக்கிறோம். அது நமது நாட்டுல நடந்தது என்பதுதான் மீள முடியாத ஒரு துயராகவும் பார்க்கப்படுது. சரி, இந்த ஒரு விஷயம் குறித்து இப்ப என்ன பேசப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் பாராளுமன்றத்துல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த சந்தேக நபர் இனங்காணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அவர் யாரு அப்படின்னா, இராணுவத்திலிருந்து தப்பி போன ஒரு சிப்பாய் தான் இந்த பாதக செயலை செஞ்சதாக தெரிய வருது. இவரை கைது செய்வதற்கான 5 குழுக்கள் இப்போது களத்துல இறக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் கைது செய்யப்படுறாங்களா என்று. ஆனால் பிந்திய செய்தி சொன்னது அவர் கைது செய்யப்பட்டுட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. சரி, இந்த குறித்த நபர் இந்த ஒரு செயலை செஞ்ச நேரம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குறித்த டாக்டர் அவருடைய விடுதிக்கு போயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட சுமாரா 6:30 இருந்து 7 மணிக்குள்ளதான் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுது. இங்க இருக்கின்ற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6:30 இருந்து 7 மணி என்ற நேரம் ஒரு பரபரப்பான நேரம். வேலை முடிச்சுட்டு எல்லாருமே திரும்புகின்ற நேரம், சில பேர் பணிக்கு செல்லுகின்ற நேரம். இந்த நேரத்துல இப்படியான ஒரு சம்பவம் எப்படி நடந்தது என்பதுதான் இங்க நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதுக்குள்ள ஒரு கத்தியோட இந்த சிப்பாய் எப்படி உள்ள போன? சாதாரணமாக ஒரு வைத்தியசாலைக்குள்ள ஒரு நோயாளியை பார்க்க போறதுன்றது சாதாரணமா பேத்திரலாம். அதை தாண்டி வைத்தியர் தங்குகின்ற விடுதிக்கு இந்த சிப்பாய் எப்படி போன? செக்யூரிட்டி எங்க இருந்தாரு? ஒரு அறிமுகம் இல்லாத, முன்ன பின்ன தெரியாதவர், ஒரு புதிய முகம் இதுக்குள்ள வந்தா யாரு இவர்னு என்ன கேட்ட? குறித்த வைத்தியர் டியூட்டி முடிச்சுட்டு எப்ப போவா, எந்த நேரத்துக்குள்ள போவா, எந்த நேரத்துல போனா இதை சாதகமா முடிச்சுக்கலாம் என்ற திட்டமிடல், இந்த நேரம் குறித்த தகவல்கள் எப்படி அவருக்கு தெரிஞ்ச? இவருக்கும் அவருக்கும் அவருடைய ஏதாவது முன்னைய பழக்கங்கள் இருந்ததா, என்ன ஏதுன்ற மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அங்கு இருக்கிறதாக நமக்கு தெரிய வருது. எனவே என்னதான் இருந்தாலும் ஒரு மருத்துவருக்கு மருத்துவ வளாகத்துல இப்படியான ஒரு விஷயம் நடந்ததுன்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம். காரணம் என்னடா, மருத்துவர்கள் சமூகத்துல எவ்வளவு தூரம் மதிக்கப்படுறவங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதுவும் மருத்துவம் அல்லது வைத்தியசாலைன்றது எவ்வளவு புனிதமாக பார்க்கப்பட்ட இடம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டுட்டாரே, நெஞ்செல்லாம் உருகி, கல்லெஞ்ச காரணம் உருகி, ஒரு கணம் கவலையோட துக்கத்தோடு இருக்கிற இந்த சந்தர்ப்பங்கள் தான் வைத்தியசாலை. இந்த வைத்தியசாலையில இப்படியான ஒரு பாதக செயலை செய்யற அளவுக்கு எங்கிருந்து துணிவு வந்ததுன்னு தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. நாட்டினுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு இவ்வளவு தூரம் ஒரு சவாலுக்குட்படுத்தப்பட்டதா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் இப்போ ஒரு அச்ச சூழல் இருக்கும். கடந்த சில தினங்களாக பாதையோரமா சூட்டுச் சம்பவங்கள், கடையோரமா சூட்டுச் சம்பவங்கள், தந்தையும் குழந்தைகளும் போனாங்க, யாருமே வீட்டுக்கு வரல, சூட்டுச் சம்பவங்கள். பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவங்க சொன்னாங்க, இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால 70 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு ஒரு அதிர்ச்சியான செய்தியும் அவர் சொல்லியிருந்தாரு. இப்படி சூட்டுச் சம்பவங்கள் நடக்கிறது ஏதோ பாத்தாள குழுக்களுடைய சண்டை என்று கடந்து போற இந்த சந்தர்ப்பத்துல ஒரு மருத்துவமனைக்குள்ள இருந்து ஒரு மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செஞ்சது அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு ஒரு உன்னிப்பாக அவதானிக்கப்படவில்லை ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, அதுவே ஒரு
படுகொலையில முடிந்திருந்தா இன்னைக்கு அந்த வைத்தியர் உயிரோடு கூட இருந்திருக்க மாட்டார் என்று நமக்கு தெரியுது. இந்த சூழலில் எதனால் உருவானது, என்ன தைரியத்தினால் உருவானது? ஏதோ இன்றைய சூழ்நிலை பல்வேறு விஷயங்களையும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறத பார்க்க முடியுது சிறுபான்மை சமூகத்திலும் கூட. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோட்டாபய ராஜபக்ஷ அவங்களோட காலத்துல நடந்த சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருது. இப்ப கடந்த காலங்களில் பார்க்க முடிந்தது, கடந்த சில தினங்களாக ஞானசார போன்றவர்கள் கூட வெளியில் வந்து பயங்கரமாக இஸ்லாத்திய முஸ்லீம்களையும் கொச்சப்படுத்துறதையும் விமர்சிக்கிறதையும் பார்க்க முடியுது. நேற்றைய தினம் கூட ஒரு ஊடக மாநாட்டை நடத்தியிருந்தாரு. හැටන 68 ලක්ෂයක් තමුන්නාසලට ඡන්දය දුන්නේ නැහැ රටට කෙලවන්න. ඒක මතක තියාගන්න ආණ්ඩුව. මේ කවුද ඉන්නේ කියලා බලන්න. මේ බලන්න CDF කටා Grand Iftar Chief Guest Her Excellency Miss Roshan Sitara Khan Assad, esteemed guest speaker Ustaz Rashid Hajjul Akbar. இப்ப ஊடக மாநாடு நடத்துறது தான் அவருடைய பணியாக போச்சு என்று யோசிக்கிற அளவுக்கு இந்த சம்பவங்களை பார்க்க முடியுது. அந்த ஊடக மாநாட்டில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூசுப் கர்தா ஒரு பயங்கரவாதி, அவரோட முன்னைய நாள் ஜமாத் இஸ்லாமியுடைய தலைவர் ஒசாத் ஹஜ்ஜுல் அக்பர் அவங்க போட்டோ எடுத்திருக்கிறாங்கன்னு பழைய செய்தியெல்லாம் இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு. கோட்டாபய ராஜபக்சவுடைய காலத்துல எதெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒசாத் ஹஜ்ஜுல் அக்பர் அவங்களை 2 முறை கைது செய்து 2 முறையும் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து விடுதலை செஞ்ச விஷயம் எல்லாம் இருக்குது. அப்படியாக இருந்தால் ஞானசார தேர இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் விமர்சிக்க நினைக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு தெரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே, அரசு என்ன பண்ணுதுன்ற ஒரு கேள்வி இப்ப நமக்கு இருக்குது. இது போன்றவர்களை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழுகாம அதே மாதிரி தர்கா நகர் இனக்கலவரங்கள் எதனால தூண்டப்பட்டது, யாரால தூண்டப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் வழக்காக இப்ப ஓடிக்கொண்டிருக்குது. ஞானசார தேர அதற்கு சில தினங்களுக்கு முன்னால் பேசிய பேச்சுத்தாரருக்கு காரணமாக இருந்ததெல்லாம் சொல்லப்படுது. அப்படியாக இருந்தால் இப்படியான வெறுப்பு வாய்ந்த கருத்துக்கள் சமூகத்திலே பிளவுகளை ஏற்படுத்தும் இந்த சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு எதிராக சட்ட ஒழுங்குகள் நடைமுறைப்படுத்தப்படுதா அப்படின்னு கேட்டா இல்ல, இவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்குதோ அப்படின்னு ஒரு விஷயம் தான் நம்முன்ன கேள்வியாக வந்து நிக்கிறத பார்க்க முடியுது. அதே போல வந்து இந்த மட்டக்களப்பில் இருக்கின்ற ஒரு தேர்தலும் இப்ப கதைக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரணில் விக்ரமசிங்குடைய காலங்கள்ல இவங்க எல்லாம் மௌனமாக இருந்தாங்க, எதுவுமே கருத்துக்கள் சொல்லாதவர்களா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஏட்டிக்கு போட்டியா கருத்துக்கள் சொல்லுகின்ற அளவுக்கு இந்த ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதும் நாடு எதை நோக்கி பயணிக்கிறது என்பதுதான் நமக்கு தெரியாத ஒரு விஷயம். அரசு தரப்புல எப்ப பேசினாலும் இனவாதம் இருக்காது, மதவாதம் இருக்காது, பிரிவினை இருக்காது, அதுக்கு இடமளிக்க மாட்டோம்னு சொல்றாங்களே தவிர கோட்டாபய ராஜபக்சோட காலங்கள்ல எதெல்லாம் விமர்சிக்கப்பட்டதோ அதெல்லாம் இப்போ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா அது வெளியில் வருவதையும் விமர்சிக்கப்படுவதையும் பார்க்க முடியுது. கல்முனை பிரதேசத்துல ஏதோ சுப்ப முஸ்லிம் அப்படின்னு ஒரு இயக்கம் இருப்பதாக பாராளுமன்றத்தில் குறித்த அமைச்சர் அவங்க கருத்து சொன்னாங்க. ஊடகங்களுக்கு சொல்வதனாலோ பாராளுமன்றத்தில் கருத்து சொல்வதனாலோ இந்த பிரச்சனை தீர்க்கப்படுவதில்லை. அப்படியான ஒரு பிரச்சனை இருக்குமாக இருந்தால் பாதுகாப்புத்துறையின் அவர்களை கைது செஞ்சு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். இதை பாராளுமன்றத்துல அரசு சார்ந்து யாராவது கருத்துரைக்கும் போது இனவாதிகளுக்கு அது தீனி போடுறதாக ஆகி போகும். இவர்களை விமர்சிக்கிறாங்க, இவங்களை இதுகளை ஒத்துக்கொள்றாங்க. அப்படியாக இருந்தால் நாம் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற காவலர்கள் என்று சொல்லி இந்த தேரர்கள் வெளிக்கிளம்புவாங்க என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே இது ஒரு ஆரோக்கியமான நிலை இல்லை என்பதுதான் நமக்கு தெரியுது. எனவே அரசு பொறுப்போடு இந்த விஷயங்களை அணுக வேண்டும். காரணம் என்று கேட்டீங்கன்னா, அச்சமற்ற சூழல், சட்டத்தை பயப்படாத ஒரு சூழல், எதையும் செய்யலாம் என்ற மனநிலை வந்ததுனால என்னவோ ஒரு வைத்தியசாலைக்குள்ள பூந்து ஒரு வைத்தியரை கற்பழிச்சுட்டு தப்பி போற அளவுக்கும் தலைமறைவாக ஆகிறதுக்கு எங்கிருந்து இவருக்கு தைரியம் வந்தது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இன்னும் தேசப்பந்து தென்னக்கோன் கைது செய்யப்படாதது கூட யாரும் எந்த தவறையும் செய்து கொண்டு எங்காவது நாங்கள் பதுங்கிக் கொள்ளலாம் என்ற மனநிலை உருவாக்கி இருக்கிறது என்னவோ தெரியல. அதே போல திவ்யார படுகொலையில பணத்தை கொடுத்துட்டு சுவிஸ் குமார் தப்பிக்க நினைச்சது 2 கோடி பணம் பெற்றதாக சொல்லப்படுது. இப்படியான சம்பவங்கள் குற்றவாளி என்ன நினைக்கிறாங்களா, ஒரு தவறை செய்யும் போதோ இதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்ற வழிகளை சிந்திக்கின்ற பொழுதோ இப்படியான முன்னே நடந்த விஷயங்கள் அவருக்கு ஞாபகத்துக்கு வர்றதுனால அது ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கொண்டு அவங்களது தவிர தைரியமா செய்வதை தான் இந்த விஷயங்கள் நமக்கு எடுத்து சொல்லுது. எனவே சட்டங்கள் இறுக்கமாக்கப்படணும், சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றவர்கள் உருவாக்கப்படணும், சட்டங்கள் என்பது அனைவருக்கு சமமாக பார்க்கப்படணும், பாரபட்சம் இல்லாமல் யாரையும் குற்றவாளி என்று கருதினால் தண்டிக்கப்படணும். அவர் அதிகாரியாக இருந்தார், அவர் போலீஸ் மாதிபராக இருந்தார், அவர் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகலாம் என்ற மனோநிலை உருவாகக்கூடாது. இதனால் என்னவோ அரசு அதிகாரிகளாக இருந்தவர்கள் தான் இது போன்ற பாதக செயல்களை செய்யறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. இது ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு ஆரோக்கியம் இல்லாத ஒன்று. சர்வதேசத்திலே எமது நாடு பற்றிய
ஒரு பிம்பம் பிள்ளையாக காட்டப்படும். எனவே ஒரு அச்ச சூழலில் இருந்தால் எமது நாட்டை நோக்கி வருகின்ற வெளிநாட்டவர்கள் அதே போன்று சுற்றுலா பயணிகள் கூட வருவதற்கு பயப்படுவார்கள். எனவே இந்தியா ஒரு பெண்களுடைய வன்முறைகளில் முதன்மையான ஒரு நாடு என்று சொல்லப்படுவது போல நமது நாட்டினுடைய பேரும் உலக அரங்கில் பேசப்படுமோ என்ற அச்சம் மீசா டிவிக்கு இருக்கிறது. எனவே இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் இதே சுத்தியோடு செயல்பட வேண்டும். எனவே இந்த மருத்துவருக்கு நீதி கிடைக்க வேண்டும். இது குறித்து இப்போதைக்கு வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நாம் நாட்டில் பார்க்குற ஒரு விஷயம் தான், கைது செய்யப்பட்டு விட்டால் எல்லாம் முடிஞ்சு நினைக்கிறோம். கைதுக்கு பின்னால சட்டங்கள் அவர் விஷயத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு தண்டனை கூடிய சீக்கிரம் வருடக்கணக்கு செல்லாமல் உடனடியாக அவர்களுடைய விஷயங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு குற்றங்கள் உறுதி செய்யப்பட்டால் தண்டனை கொடுத்து மற்றவர்களுக்கு அது போதனையாக இருக்கட்டும் என்ற ஒரு விஷயம் அமையட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.